திரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தையானது சட்டத்திலிருந்து உள்ளத்திற்குள் என்ற இயேசுவின் தீவிர அழைப்பு நம்மை ஒரு ஆழமான சவாலான உண்மைக்குள் அழைத்துச் செல்கிறது. இயேசு நம்மிடம் சொல்ல வருவது இது மட்டும்தான். நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, மாறாக அதை உள்ளத்தின் ஆழத்தில் நிறைவேற்றவே வந்தேன் என்பதுதான். முதலாவது, திருச்சட்டம் அது ஒரு சுமையல்ல, அது ஒரு வழி. இயேசு தெளிவாக சொல்லுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். திருச்சட்டம் கடவுளிடமிருந்து மனிதனை விலக்குவதற்கல்ல, மனிதனை வாழ்வின் முழுமைக்கு கொண்டு செல்லும் ஒரு உன்னதமான வழி. ஆனால் பிரச்சனை இங்கே என்னவென்றால், சட்டத்தை வெளிப்படையான விதிகளாக மட்டுமே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இரண்டாவது, உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இயேசு ஒரு தீவிரமான வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். மறைநூல் அறிஞர் பரிசேயரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும் என்பதுதான். இது அதிக கட்டுப்பாடுகள் அல்ல, இது உள்ளத்தின் மாற்றத்தை குறிக்கிறது. கடவுள் கேட்பது நீ என்ன செய்கிறாய் என்பதல்ல, மாறாக நீ எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கான ஒரு உன்னதமான அழைப்பை இங்கே நாம் உணர முடிகிறது. மூன்றாவது, கொலையிலிருந்து சினம் வரை. முற்கால சட்டம் சொன்னது கொலை செய்யாதே என்று. இயேசு சொல்லுகிறார், நீ சினம் கொள்ளாதே என்று. பாவம் கைகளில் அல்ல, மாறாக இதயத்தில் துவங்குகிறது. சிறு வார்த்தைகள், முட்டாளே, அறிவிலியே, இவைகள் உறவுகளை கொல்லும் ஒரு உன்னதமான ஆயுதமாக எடுத்துக்கொள்ள முடியாது, மாறாக உயிரை கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறிவிடுகிறது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், பலிபீடத்திற்கு முன் அல்ல, மாறாக முதலில் நல்லுறவு ஏற்படுத்திவிட்டு என்னை வந்து பாரும் என்று. நான்காவது, விபச்சாரம் செயலிலிருந்து எண்ணம் வரை. சட்டம் சொன்னது விபச்சாரம் செய்யாதே என்று. இயேசு சொல்லுகிறார், இச்சையுடனே நீ நோக்காதே என்று. பாவம் வெளியில் நடக்கப்படுவதில்லை, அது வெளியில் புறப்படுவதில்லை, அது நமக்கு அப்பாற்பட்டு பிறப்பதில்லை, மாறாக உள்ளத்தில் அனுமதிக்கப்பட்ட போதே அது துவங்குகிறது என்கிறார். இதன் அர்த்தம் பயமுறுத்துதல் அல்ல, மாறாக உள்ளத்தின் ஒரு தூய்மைக்கான ஒரு உன்னதமான அழைப்பு. கண் பிடுங்கிவிடு, கை வெட்டிவிடு, இவை நேரடி கட்டளைகள் அல்ல, மாறாக பாவத்தோடு சமரசம் செய்யாத தீவிரத்தை இங்கே சுட்டும் உருவகங்களாக சித்தரிக்கப்படுகிறது. ஐந்தாவது, திருமண உறவின் புனிதம். இயேசு உறுதியாக சொல்லுகிறார், திருமணம் ஒரு வசதிக்கான ஒப்பந்தமாக முடியாது, மாறாக உறுதியான விசுவாசமான ஒரு அழைப்பு என்கிறார். மனித பலவீனங்களை அவர் அறிந்திருந்தாலும் உறவின் புனிதத்தை குறைக்க அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆறாவது, ஆணையிடவே வேண்டாம், நேர்மையே போதுமானது. இயேசு இறுதியாக சொல்லுகிறார், ஆம் என்றால் ஆமென்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள். அதிகமான ஆணைகள், அதிகமான வார்த்தைகள் நேர்மை குறைவின் அடையாளம் என்கிறார் இயேசு கிறிஸ்து. உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பது வார்த்தையிலும் செயலிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை நம்மை சவால் செய்கிறது. நான் சட்டத்தை பின்பற்றுகிறேனா அல்லது உள்ளத்தை மாற்ற அனுமதிக்கிறேனா? இயேசு நம்மை அழைக்கிறார். வெளிப்படையான பக்தியிலிருந்து உள்ளார்ந்த தூய்மைக்கு அழைக்கிறார். பயத்திலிருந்து அன்பின் நெறிக்கு அவர் அழைக்கிறார். சட்டம் நிறைவேற்றப்படும் இடம் நம் இதயம் என்பதை அவர் உணர்த்துகிறார். அந்த இதயத்தை இன்றே நாம் இயேசுவிற்காய் திறந்து வைப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.